கேஸ் வாசனை அடிக்குது. கேஸ் வாசனை அடிக்குதா? இல்லையே. சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே புஷ்மா இருக்கு பாரு, இதை அப்படியே அழுத்திட்டு மேலே தூக்கணும். ஐயோ, சிலிண்டரு எம்டி ஆயிடுச்சுன்னு மாற்ற கூப்பிட்ருக்காங்க. பைப்பில் சிலிண்டர் மாற்றது கூட தெரில. கேஸ் வாசனை அடிக்குது. கேஸ் வாசனை அடிக்குதா? இல்லையே. இப்போ வேற பயமுத்தி விட்றா. இப்போ ஆக்சுவலி என்னன்னா, ஒன்றும் இல்லை கார்த்திகா, வா கேஸ் மாற்று எப்படின்னு சொல்கிறேன். இந்த கீழே ஒரு புஷ் மாதிரி பட்டன் மாதிரி இருக்கா, இங்கே பாரு கீழே பாரு, இது தெரியுதா? முதல்ல இதை ஆஃப் பண்ணிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே புஷ்மா இருக்கு பாரு, இதை அப்படியே அழுத்திட்டு மேலே தூக்கணும். ஐயோ, பயங்கரம். என் ஒய்ஃப் சிலிண்டர் மாற்றலான்னு சொல்லிட்டு அவளை கற்றுக் கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். கடைசியில் இது பெரிய வேலை வச்சிச்சு. இப்போ நமக்கு சிலிண்டரு ரெகுலேட்டர்லையோ இல்லை ஓஸ்லேருந்து லீக் ஆனால் கூட பரவாயில்ல, சிலிண்டரு இந்த ரெகுலேட்டரை கைட்டோன்னே உள்ளேருந்து ஸ்டேட்டு நாசுலேருந்து லீக் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலி கேஸ் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த இதில் போட்டிருப்பாங்க, B26 போட்டு 2026 வரைக்கும் இருக்குது எக்ஸ்பிரி டேட்டு. ஆனால் என்னன்னு தெரியல, உள்ளேருந்து நம்ம நாசில் அதுக்குள்ளே லீக் ஆகுது. கேஸ் தீர்ந்துருச்சுன்னா ஆனால் ஓப்பன் பண்ணால் கேஸ் வெளில வருது. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்தால் என்ன பண்ணலான்னா, மேபி நீங்கள் கேஸ் டெலிவரி பண்ணுறவங்க நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ரைட்டு, உபயோகத்திலே இல்லையா? காய வச்சு துணியோட எடுக்காம இருக்கான் மக்களே. இதெல்லாம் கேஸை பற்றி பேசுகிறான். இந்த பைத்தியக்காரி சிலிண்டர் அடிக்க விட்ருவா. இது இல்லை, இதை வந்து காய வச்சுட்டு அவன் எடுக்க மனுஷன் ஒரு துணி காய வச்சு கூட எடுக்க மாட்டான். எடுக்கல, இங்கே சிலிண்டர் இங்கே லீக் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துணி காய வச்சா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு உங்களுக்கு. பணம் செலுத்தல் மற்றும் புக்கிங் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கால் போட்டேன். சரி எங்கேயாவது கஸ்டமர் கேர் ஏதாவது பேசலான்னு. கடைசியில் பைப்லிங் புக்கிங்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. காசு எப்படி ஆன்லைன்லேயே பே பண்ணுறதுன்றதை பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க. ரொம்ப வெயில் இல்லை, நாசில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. சரி இதுங்க நெட்டில் ஏதாவது நம்ம நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி சிலிண்டர் இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா கேட்கறதுக்கு ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு நம்பர் கூகுள்ல இருந்து கிடைச்சது. பாரத் பெட்ரோலியமா? தமிழ் இருக்குப்பா. பரவாயில்லைங்க, கேஸ் லீக்கேஜ் அவங்களே கேக்குறாங்க. உள்பயிற்சி மற்றும் தர காரணங்களுக்காக இந்த அழைப்பு பதிவு செய்யப்படலாம். செய்யுங்க. வணக்கம், பெட்ரோலியத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் கார்த்திக். உங்களுக்கு எவ்வாறு செய்யலாம் சார்? இது கேஸ் வந்து ரெகுலேட்டரை கைட்டணும், உள்ள சிலிண்டர்ல இருந்து லீக் ஆகுது, அப்படியே ஆஃப் ஆகாம. அதான் என்ன பண்ணலாம்? ப்ராப்பரா சிலிண்டர்ல உட்காருது உங்களுக்கு? ப்ராப்பரா உட்காருது சார். இது ரெகுலேட்டர்ல போட்டா லீக் ஆகல, ரெகுலேட்டர்ல கைட்டிட்டே வேற சிலிண்டர் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டணும். சரி, அப்போ உடனே அப்படியே லீக் ஆகுது, சவுண்ட் கேட்குது, கேஸ் லீக் ஆகுது, ஸ்மெல்லும் வருது, சவுண்டும் கேட்குது. கஷ்டத்துக்காக மன்னிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும், செய்யப்படும். தகவல் செக் பண்ணி ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர் சொல்றோம், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி சார். உங்க வீட்ல எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் அடிக்கடி ஆன் ஆஃப் பண்ண வேண்டாம். சரி சார். வீட்ல ஏதாவது எரியிற பொருள் இருந்துச்சுன்னா விளக்கு, ஊதுபத்தி, கேண்டில் உடனே அணைச்சிருங்க. ரெகுலேட்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரெகுலேட்டர் சிலிண்டர் இல்ல இப்ப அப்புறம் ஒயிட் சேஃப்டி கேப் இன்சர்ட் பண்ணிருங்க. ஓகே சார். இப்போ ரெகுலேட்டர் போட்டுருக்கும்போது ஸ்மெல் எதுவும் வரல, ஆனா அங்க லைட் எரிஞ்சு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது புடுங்கினாதான் ஸ்மெல் வருது. சிலிண்டர் காத்தோடுற மாதிரி இடத்துல வச்சு வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே சார். சிலிண்டர் வெளியில தான் சார் இருக்கு. கேஸ் கனெக்ஷன்ல பதிவு பண்ண மொபைல் நம்பர் சொல்லுங்க. இது 99. நீங்க பேசுறீங்களா, உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ராஜ்குமார் சார். லைன்ல இருங்க, நாங்க டீடைல்ஸ் நாங்க செக் பண்றோம். சரி சார்.
தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் கோல்டன் பாரத் கேஸ் ஏஜென்சி, பின்கோடு 607002. ஆமாம் சார். உங்களுக்கு வந்து கேஸ் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்றீங்களே, அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டர்ல இருந்து ஆகுதா, ரெகுலேட்டர்ல இருந்து ஆகுதா, பைப்ல இருந்து ஆகுதா, இல்ல பர்னர்ல இருந்து ஆகுதா? சிலிண்டர்லேருந்து சார், சிலிண்டர்லேருந்து. சிலிண்டர்ல இருந்து ஆகுதா? ஆமாம் சார். நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு வந்து கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு எப்பயில இருந்து ஆகுது? 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், எப்பயில இருந்து லீக் ஆகுது? இப்போதான் சார், இப்போதான் 1/2 hour சார். நாங்கள் ஆமாம் ஆமாம், வேறு சிலிண்டர் மாற்றலாம் அப்படின்ற கைட்டணும், அப்படியே லீக் ஆகிட்டே இருந்துச்சு, சவுண்டு கேட்டுனே இருந்துச்சு, ஸ்மெல் வந்துச்சு. சரின்னு அப்படியே மூடிட்டோம் திரும்பி. அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாமா? கடலூர் 2 சார். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து கேஸ் லீக்கேஜ்க்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எங்களோட கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறோம். சரி சார். எங்களோட கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட உங்களுக்கு வந்து அரை மணி நேரத்துக்குள்ள கால் வரும். சரி சார். பாசிபிள் மெக்கானிக்கல் விசிட் பண்ணுவாங்க. சரி சார். கம்ப்ளைண்ட் நம்பர் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் த்ரூவாக வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணுமா? இல்லை சார், இது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் அவங்க வந்து பார்ப்பாங்களா சார்? வந்து அவங்களே பார்ப்பாங்க, நாங்கள் வந்து கை வைக்கணும்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சார், தேங்க்யூ சார். உங்களோட ஏஜென்சிலேருந்து வருவாங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். நெட்டில் போயிட்டு நம்மளே அடித்தோம், எல்லா கஸ்டமர் கேர் நம்பர், கேஸ் சிலிண்டர் சார் கஸ்டமர் கேர் நம்பர்லாம். இல்லை ஓஸில் தான் லீக் ஆகுது, இல்லை அந்த ரெகுலேட்டர் ஏதாவது லீக் ஆகுதுன்னா பரவாயில்ல, நம்மளே சரி பண்ணியிருக்கலாம். உள்ளே டேரெக்டாக சிலிண்டர்லேருந்து லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருது, இல்லை கேஸ் சிலிண்டர் ஏதாவது லீக் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களே 1/2 hour நமக்கு ஆள் அனுப்புகிறோம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது வரைக்கும் நம்ம எதுவும் கை வைக்க வேணாம், ஏன்னா சிலிண்டர் வந்து டேரெக்டாக நாசிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லீக் ஆகுது. ஸோ எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருவோம். வந்து பார்த்து கம்பெனிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, கேஸ் ஃபில் பண்ணும் போது அதை அழுத்தி இது பண்ணுவாங்க. அந்த இது வந்து லூஸாக இருக்கிறதுனால நம்ம இதை மாட்டின உடனே அது கீழே இருக்கு. இப்போ மேலே வந்துடணும், ரெகுலேட்டர் அவுத்த உடனே மேலே வந்த உடனே க்ளோஸ் ஆயிரும். அது இருக்க நிப்பிள். இப்போ அது என்ன பண்ணீங்க? பேனாவில் இப்படி குத்தி விட்டுனா அது மறுபடியும் திரும்ப மேலே வந்துடும். மேலே வந்த உடனே நமக்கு கேஸ் லீக் ஆகாது. அப்படியா? அவ்வளோதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதான் இதை அவுக்கும் போது அது மாதிரி லீக் ஆச்சுன்னா ஒரு பேனை எடுத்து இந்த மாதிரி இதை இது பண்ணி விட்டுனா, கொஞ்சம் பம்ப் பண்ணி விட்டுனா மறுபடியும் மேலே வந்துடும். வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது லீக் ஆகுதா? வேற எதாவது அப்படின்னா வாஷர் போயிருக்கோம். வாஷர்லாம் நல்லா இருக்குது. ரெகுலேட்டர் சரியில்லைன்னா லீக் ஆகும். சரி, ரெகுலேட்டரும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. சரி. இப்போ வந்து நேற்று வந்து கேஸ் வந்து நமக்கு வந்து லீக் ஆச்சு, சிலிண்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து இன்னைக்கு காலையில் அந்த அண்ணன் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாரு. சப்போஸ் அப்படி சிலிண்டர்லேருந்து லீக் ஆகாமல் இந்த ஓஸ்லையோ இல்லை அடுப்பில் இருந்தோ அந்த மாதிரி ஏதாவது லீக் ஆச்சுன்னா நம்ம வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணாலே போதும். அப்படி இல்லை ரெகுலேட்டர்லாம் இஷ்யூ, ரெகுலேட்டர்லேருந்து லீக் ஆகுதுன்னா நம்ம ரெகுலேட்டரை பிடிங்கிட்டு ஒரு சேஃப்டி கேப்பு, இந்த கேப் எடுத்து போட்டிங்கனாலே ஓரளவுக்கு லீக் ஆகாமல் இருக்கும். சேஃப்டி கேப் எடுத்து நீங்கள் திரும்பி போட்டு விட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த மாதிரி போட்டு விட்டு, சப்போஸ் அப்படி இந்த சிலிண்டர் டேரெக்டாக லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா சேஃப்டி கேப் போட்டு ரூம் ஜன்னல் கதெல்லாம் திறந்து விட்டு சிலிண்டர் இதுமாதிரி வெளில வச்சுருங்க, எங்கேயோ ஓப்பன் பிளேஸில். ஓகேங்களா? அப்புறம் இப்படி இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து காட்டியா சிலிண்டர் எப்படி போடுறது பார்த்தீங்களா? இது இருக்கு பார்த்தீங்களா, புஷ் மாதிரி தெரியுதுங்களா? இதை அழுத்திட்டு அப்படியே உள்ளே வச்சு அழுத்தினா லாக் ஆகிடும். உள்ளே அழுத்திட்டு இதை விட்டுனா லாக் ஆகிடும். அவ்வளோ. ஓகேவா? தெரிகிறதா? ஓகே. போடும்போது ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃபில் இருக்கணும் ரெகுலேட்டர். முக்கியமாக நீங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது குக்கிங் பண்ணுறீங்க, ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, சமைக்கிறீங்கன்னா எப்பயுமே சமைச்சு முடிச்ச உடனே நீங்கள் வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுறது நல்லது. ஏன்னா சப்போஸ் வேறு ஏதாவது லீக்கேஜ்னால மைனராக நமக்கு தெரியாது, அப்படி இருந்தால் கூட லீக் ஆகாமல் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுதான் இந்த ரெகுலேட்டரு. எப்போ குக் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் சிலிண்டர் ஆஃப் பண்ணுறீங்க, அதான் என்றைக்குமே நல்லது. ஓகே, புரிஞ்சுதா? டன். சரி, ஒரு சில இடத்துல சிலிண்டர் வெடிக்குதுல்ல, அது எப்படி வெடிக்குது? சிலிண்டர்லாம் ஒன்றும் டக்குன்னு அப்படியே லைட்டாக பற்றிக்கு சொல்ல வெடிக்காது. சிலிண்டர் வெடிக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சுற்றி நல்லா ஹெவியான ஃபயர் இருக்கணும், ஹெவி டெம்பரேச்சரும் இருந்தால் இந்த சிலிண்டர் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் இருக்கணும். அந்த மெல்ட் ஆகி அந்த அளவுக்கு ஹீட் இருந்துச்சா மட்டும்தான் அந்த மெல்ட் ஆகிற டைம்லேயும் உள்ளே இருக்க சிலிண்டரை ஹை ப்ரெஷரில் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு ஹீட் ஆக வாய்ப்பு இல்லை. மெட்டல் மெல்ட் ஆகும்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹீட் தேவைப்படுது. அந்த அளவுக்கு தொடர்ந்து ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்குது. அங்கே சிலிண்டர் இருக்குன்னா தான் இந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகி ஒரே டைம் டக்குன்னு கேஸ் வெளில வரதுனால நமக்கு வெடிக்கும். ஓகே,
இந்த கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா இதில் கொடுத்துருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். 24/7 அவைலபிளாக தான் இருக்கும். ஓகே, பை பாய், ஐ லவ் யூ ஆல்.